விண்வெளி துறையால் மேற்கொள்ளப்படும் மிஷன் சுக்ராயன். வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் VOM வெள்ளியின் வளிமண்டலம் மற்றும் மேற்பரப்பு மற்றும் சூரியன் உடனான அதன் தொடர்புகளை ஆராயும். சுக்ராயன் மிஷன் முக்கியமாக வெள்ளியின் வளிமண்டலத்தை ஆராய அனுப்பப்படுது. தூசி ஆய்வு செய்ய, மேற்பரப்பு நிலப்பரப்பை வரைபடமாக்கவும், வெள்ளி பக்கத்தில் உள்ள சூரிய எக்ஸ்-ரே நிறமாலையை ஆய்வு செய்யவும், வெள்ளியின் காற்றோட்டத்தை பகுப்பாய்வு செய்யவும் மிஷன் சுக்ராயன் கையாளப்படுது. கடுமையான சூழலில் ஏரோபிரேக்கிங் மற்றும் வெப்ப மேலாண்மை நுட்பங்களை சோதிக்க இஸ்ரோக்கு இந்த மிஷன் அவசியம். ஏரோபிரேக்கிங் அப்படின்னா என்ன? ஏரோபிரேக்கிங்னா ஒரு விண்கலத்தோட வேகத்தை குறைச்சி அதோட சுற்றுப்பாதையை சரி செய்ய ஒரு கோளின் வளிமண்டலத்தை பயன்படுத்தும் ஒரு நுட்பம். 16 இந்திய பேலோடுகள், 2 இந்திய மற்றும் சர்வதேச கூட்டு பேலோடுகள் விஸ்வாஸ் மற்றும் ரவி மற்றும் ஒரு சர்வதேச பேலோடு வைரல் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. மிஷன் சுக்ராயன் இதோட முக்கியத்துவத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். சூரிய மண்டலத்தோட பரிணாம வளர்ச்சியையும் கோள்களோட வளிமண்டலத்தின் இயக்கவியலையும் நல்லா புரிஞ்சுக்கத்தான் இந்த அறிவியல் ஆய்வுகள். காலநிலை மாற்றத்தை புரிந்து கொள்ள சுக்ராயன் மிஷன் ரொம்ப முக்கியமானது. வெள்ளியோட வளிமண்டலம் முக்கியமாக CO2 கார்பன் டை ஆக்சைடால் ஆனது. அதோட கலவையை படிக்கிறது, பசுமையில்ல விளைவு மற்றும் பிற சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை குறித்து வெளிச்சம் போட்டு காட்டக்கூடுமாம் இந்த மிஷன் சுக்ராயன். மிஷன் சுக்ராயன் சவால்கள் நிறைந்தது. தீவிர நிலைமை என்னன்னா, அதிக வெப்பநிலை, சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறதால இது போக அழுத்தமும் அதிகம். இந்த சூழல் விண்கல கூறுகளை சேதப்படுத்தக்கூடும். சுக்கிரனின் அதாங்க வெள்ளியின் மேற்பரப்பில் சல்ஃபியூரிக் அமில மேகங்கள், எஃகு மற்றும் டைட்டானியத்தால் ஆன கூறுகள் அரிக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். அதையும் யோசிக்கணும்ல. இன்னும் கூட சவால்கள் இருக்குது. கடுமையான நிலப்பரப்பு, சூரிய மின் தகடுகளுக்கு சூரிய ஒளி பற்றாக்குறை, இன்னும் தொழில்நுட்ப சவால்கள் எல்லாமே இருக்குது. அதனால் இஸ்ரோ மிஷன் சுக்ராயன் 2028 ஏவ இருக்கிறாங்க. சவாலை சமாளிக்க வழி வேணும்ல. சரியான வழி பிறக்கட்டும், நாடும் வளம் பெறட்டும்னு சொல்லிட்டு இப்போ பாய் சொல்லிக்கலாமா?